மெத்துசலேக்கு பின்னாடிதான் கர்த்தர் நியாய தீர்ப்பின் வெள்ளத்தை பூமியில் என்ன செய்தார்? நோவாவின் காலத்தில் அனுப்பினார். ஓகே, என்ன நல்லா பார்க்கணும். ஏனோக்கு பிள்ளையாருங்க மெத்துசலே. அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு பூமியின் மேலே வந்துச்சு. அங்கே பாருங்க, வேதத்தின் ஒரு சத்தியத்தை பார்க்கலாம். ஏனோக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனோடு கூட நடந்தான். ஏனோக்கு புள்ள 1000 வருஷம் 969 வருஷம் வாழ்ந்த லாங் லைஃப். பக்கம் என்ன லைஃப்? ஓகே ஓகே ஓகே. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், மரணம் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சந்ததி எவ்வளவு தூரம் வாழ்ந்துச்சு? நீண்ட காலம் வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? வெள்ளம் வந்துச்சு. கவனிக்கிறீங்களா இல்லையா? பைபிள் எல்லாமே பழைய ஏற்பாட்டின் நிழல், புதிய ஏற்பாட்டில் பொருள். ஆமென். என்னை பார்க்குற அந்த பரிதாபத்துக்கு ஒன்றும் புரியல பாஸ்டர், கண்ணீர் துடைப்பார் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஏனோக்கு சந்ததி எந்த சந்ததி தெரியுமா? நீங்களும் நானும் தேவனோடு நடக்கிறோம். நான் இப்படி விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏனோக்கின் சந்ததிங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு நிழலாய் உங்களையும் என்னையும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பரலோகம் ஏனோக்கு சந்ததியாக பார்க்குது. நம்ம ஆண்டவர் கூட நடந்து நடந்து நம்ம நிறைய பேர் மரணம் காணாமல் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் அந்த சந்ததி எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கும்? நீடித்த ஆயுசு வாழ்ந்திருக்கும். நான் நினைக்கிறேன் நம்மெல்லாம் 80, 90, 100, 120 எல்லாம் தாண்டுவோம். நம்ம தலைமுறையில் மறிக்காமலே என் இயேசு வருவார்னு சொல்றோம். ஓகே, ஏனோக்கு மெத்துசலேக்கு அப்புறம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. ஸோ ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீடித்தாயுசின் சந்ததி எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமேன். அதற்கு பின்பு கர்த்தர் ஆக்கினை நியாய தீர்ப்பை இந்த பூமியில 7 வருஷம் ஊற்றுவார். அந்த 7 வருஷம் ஆக்கினை வரும்போது தன் பிள்ளைகளை கர்த்தர் ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். நீங்களும் நானும் வருகைய மரணம் இல்லாமல் காண்கிற சந்ததியா இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை உண்மையா ஏற்றுக்கொண்டு கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ இனி உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பே. பக்கத்துல ஒருத்தர் சொல்லுங்க, இனி உங்களுக்கும் எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இனி ஆக்கினை தீர்ப்பே இல்ல. we are a generation, we have no judgment of God. கர்த்தர் நியாய தீர்ப்பை கிறிஸ்துவின் மேல வைத்து விட்டார். ஆகையால் இனி உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பே இல்ல. மனம் திரும்புதல்னா என்ன? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் மெட்டனோயா. இந்த மெட்டனோயா என்ற வார்த்தைக்கு சேஞ்ச் ஆஃப் மைண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, நான் ஒரு வேளை நரகம் போயிருவேன், நான் ரட்சிக்கப்பட்டாலும் நான் பாவி. ஆமென். இதெல்லாம் மாற்றி இன்னைக்கு உங்க சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. என்ன மாற்றம்? இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பே, இனி நான் பாவியே. அதிகார வரல மேல நீட்டி சொல்லுங்க, பிசாசே இனி பாவத்தை கொண்டு என் இருதயத்தை நீ குற்றப்படுத்தவே முடியாது. இயேசுவின் ரத்தம் இனி உன் மேல குற்றமே சுமராதான். ஆமென். இனி உனக்கு பாவமே இல்ல என்று கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டார். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பிசாசுனுடைய குற்ற போதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவர் அன்பா இருக்கிறார், உன்னை நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. ஆனால் அவர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம், பாவத்தை தண்டிக்காமல் விடுவதே பாவத்தின் சம்பளம். ஆனா அந்த பாவத்தின் சம்பளத்தை மேல வைக்காம அதை யார் மேல வச்சாரு? இயேசு மேல வச்சு முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டார். முடிச்ச இயேசு என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. ஆகையால் அவர் மேல வச்சிட்டனால இனி உனக்கு ஆக்கினை தீர்ப்பு மேல வைக்க. கோபத்தின் கீழே 120 கொடுத்தாரு. கல்வாரியில் தன் குமாரனை ஒப்பு கொடுத்து எல்லா கோபத்தையும் இயேசு மேல தனிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இனி சொல்றார், இனி உண்மையில நான் ஆக்கினை தீர்ப்பை வைப்பதே. அதை பவுல் சொன்னார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பே. இந்த வசனத்தெல்லாம் சிலர் சொல்லவே மாட்டாங்க. இருக்குங்க, காணிக்க கொடுக்கலன்னு வச்சுக்கோ. நான் சொல்றேன், கொடுக்கலனால நலமா இருப்பேன். அப்புறம் ஏன் பாஸ்டர் கொடுக்கணும்? அவர் பெரியவர் என்பதால் கொடுக்கணும். எனக்கு கல்யாண கார்டு கொடுக்கும் போதே ஒரு ஸ்வீட்டு 3 ஆப்பிள் வருது.
ஏன்னா அவர் பாஸ்டருங்க அப்படின்னு. ஆமென். இப்ப நீ பயத்தாலையும், ஆமென் சொல்லுங்களேன், ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதாலையும் நீ கொடுக்கல. நீ கொடுப்பதற்கு காரணம் அவர் பெரியவர். how great he is. அவர் பெரியவர் என்பதனால கொடுக்கிற. ஆனா அவர் வாங்கினார்னா உன்னுடைய அசார மசார்ல. So it's so simple. கொடுப்பதற்கு கூட அவ்வளவு நிறைவை கர்த்தர் வச்சுக்கும் போது அப்படியே என்னமோ அப்படியே பயந்து கொடுக்கும்போது, சகோதரப்பா நான் கொடுக்குறேன்ப்பா, தைரியமா கூட, அவர் பெரியவர். அன்பால கொடு, கிருபையால கொடு, வெற்றினால கொடு, நிறைவாய் கொடுத்து பாரு. கண்டிப்பா நாங்க காணிக்கை எடுக்கல. ஒரு சொல்ல மாட்டீங்களா? So we have to change our thinking. பக்கச்சொல் சிந்தனையை மாற்று. அதுதான் மனம் திரும்புதல். வசனத்தை கேட்க கேட்க நீங்க என்ன திரும்ப சொல்றீங்க? பக்கத்துல எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆக்கினை தீர்ப்பே, அது மனம் திரும்புதல். சில சொல்லுவாங்க, நீ ஒரு வேளை நரகம் போனேன்னு சொன்ன, நரகம் நான் போவே மாட்டேன், சான்ஸே இல்லை போயா. அது என்னங்க? மனம் திரும்புதல். சொல்லுங்க, மனம் என்னங்க? சில சொல்றாங்க, அவருக்கு மேல கோபம் எரிகிறது. ஏதோ ஒன்று ஆயிடுச்சு வைங்களேன், நகம் ஒன்று கண்டு போச்சு காலாம, உடனே பக்கத்து விட்டமா சோதரம் சோதரம் அக்கினி மேல வந்து எரியுது. வாசனே சுமார் அது கண்டு போச்சு, உண்மைதான். ஆனா அவர் அக்கினி எல்லாம் என் மேல, அது என்னங்க? மனம். சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சேஞ்ச் ஆஃப். ஆமென். ஒரு பிரசங்கத்தில் ஒருத்தர் சொல்றார், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் என் ஊழியத்திற்கு தராவிட்டால் தரித்திரம் முன்ன விட்டு நீ வேலை பாரியா. இயேசுநாதரே எனக்காக தரித்திரர் ஆனதுக்கு அப்புறம் நான் இனி தரித்திர என்ன மாறிச்சு? மனம் திரும்புதல். சிந்த இந்த வியாதி கர்த்தர் உனக்கு தந்தார். நீ சொல்ல, என் வியாதியை மாத்திரதான் அவர் வியாதி ஆனார். அது வரும், அது போகும், ஆனா கர்த்தனுக்கு சுகம் தருவார். ஆனா அவர் தரல பயா. அது என்னங்க? மனம் திரும்புதல். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? மனம் திரும்புதல்னா மனஸ்தாபம். ஆமென். ஐயோ ஒரு தப்பு செஞ்சுட்டேன், க்ளோரி க்ளோரி க்ளோரி, இது மனம் திரும்புதலா? இது ஏதோ ஒரு ப்ராப்ளம். That's not repentance. Repentance is change of mind. இன்னைக்கு கூட உங்களை பார்த்து சொல்றேன், 1000 ரூபாய் என் ஊழியத்துக்கு கொடு, இல்லை என்றால் உன் குடும்பத்து சவரையே வேலையை நீ விலகு. அது மனம் திரும்புதல். மகளே ஹஷே தல பவுந்துடா, என் நகையெல்லாம் கலட்டி என் ஊழியத்துக்கு தராவிட்டால் உன் பிள்ளையின் வாழ்க்கை சரியா, என் பிள்ளை ஆண்டவர் பார்த்துப்பார் வேலை. அது மனம் திரும்புதல். That's repentance. அது மனம் திரும்புதல். வசனத்தையும் கிறிஸ்துவின் பணியும் நம்பி நிற்கிறே, அது மனம் திரும்புதல். மனஸ்தாபப்படுவது மனம் திரும்புதல். மனஸ்தாபம் நீ படலாம், மனஸ்தாபம் ரோட்ல போறோம் படலாம். யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். ஐயோ உத்தம ரத்தத்தை நான் சிந்தி விட்டேனே. ஆனா அந்த உத்தம ரத்தத்தை சிந்தின மனஸ்தாபப்பட்ட மனஸ்தாபத்தின் முடிவு என்ன? சுயநீதியை தேடி கயிறு எடுத்து தொங்கி நாண்டு சத்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியல, தேவ நீதி என்னை காக்க வல்லது. நான் குற்றம் செய்தது பெரிய குற்றமா இருந்தாலும் அவர் எனக்கு ஆக்கினை தீர்ப்பை தரமாட்டார். ஆனா பீட்டர் அதே தப்பை செய்தான். ஆனா பீட்டர் ஒன்றை செய்தான், நான் சாவ மாட்டான், நீ சாவு என்று அவன் காத்திருந்தான். காத்திருந்த அவனுக்கு மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து முதலில் சந்தித்தது 500 பேரை சந்திப்பதற்கு முன்பாக கேப்பாவை சந்தித்து பேதுருவை பார்த்து சொன்னார், பீட்டர் உனக்காக தான் நான் மரிச்சேன். அவன் பைத்தியக்காரன், மனஸ்தாபப்பட்டான், ஆனா தன் நீதியை தேடினான். ஆனா நீ மனஸ்தாபப்பட்டாலும் என் நீதியை தேடின, நான் உன்னை வாழ வைக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். தேவ நீதி பெரிதுன்னு சொல்றோம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மனம் திரும்புதல். Hallelujah. Praise the Lord. Glory. சோஸ்திரப்பா. Change of mind. பக்க சொல், நான் நல்லா இருப்பேன். நீ சொல்லிட்டல உடனே பிசாசு, நல்லா இருப்பேன் நீ வா, இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் 2 கிளாஸ் உடைக்கிறேன். கரண்ட்டை பிடுங்குவான், கிளாஸை உடைப்பான். இவன் இந்த பூச்சாண்டி இருக்கானே, இவனால உன்னை தொட முடியாது, சுத்தி அசைவுகளை ஏற்படுத்துவான். அசைவின் நடுவில் நீ நின்று சொல்லு, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எல்லாம் எனக்கு நலமாகவே இருக்கும். அது மனம் திரும்புதல். பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சல, இனி எனக்கு ஜட்ஜ்மெண்டே இல்லைன்னு. உலகம் ஜட்ஜ் பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஜட்ஜ் பண்ணலாம், கோர்ட் ஜட்ஜ் பண்ணலாம், எவன் ஜட்ஜ் பண்ணா எவ ஜட்ஜ் பண்ணலாம், ஆனா கர்த்தர் இனி உனக்கு ஜட்ஜ்மெண்ட். அது மனம் திரும்புதல்.
repentant heart. நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? மனம் திரும்புதான். ஓ அழுதுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரை மறந்துடுவே நீ. இட் டசன்ட் ஸ்டே. ஆனா மனம் திரும்புதல், கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டார், என் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளானார்கள், ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படினாலே நாங்கள் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். We are righteous now. பக்கத்துல நான் நீதிமான் சொல்லு, அத நக்கலா சொல்லு, அது மனம் திரும்புதல். பக்கத்துல சொல்லி இனி குற்றமே என் மேல சுமராது, அது மனம் திரும்புதல். சேஞ்ச் ஆஃப் மைண்ட். இனி நீங்க யாரும் கில்ட்டியாவே இருக்கவே, பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொல்லலாம், அப்படியா நீ என்ன சொல்லு, நீ சீக்கிரம் கிளம்பு, ஐ won't feel guilty. இனி எனக்கு குற்றபோதமே, துர்மனசாட்சி நீங்க, அவர் ரத்தம் என்னை சுத்திகரிச்சாச்சு. யூஸ்வலாக சொல்வேன்ல, இங்கேருந்து கேரளாவுக்கு 17 ஹவர் ட்ரெயினில் போவோமா, அது ஆடி 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 செங்கோட்டை போனோடனே இன்ஜினை மாற்றுவான். முன்னாடி ஒரு இன்ஜின் பின்னா மலை மேலே ஏறணும். இதெல்லாம் ஆடி ஆடி 4 மணிக்கு கொட்டாரக்கரை சேர்ந்து எங்கள் மாமன் வந்து நிற்பான் வேட்டி கட்டிட்டு, என்னை கூப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் சேர்த்துக்குள்ள 6 மணி ராயத்திரியிடம். 6 மணிக்கே இருட்டு கொட்டாரக்கரால உம்மன்னூர் கிராமத்தில். ஆமே நைட்டில் என்ன தெரியுமா லைட்டு, மின்னா மின்னி பூச்சி பார்த்துருப்பீங்க கேரளா ஃபுல்லாக அந்த காலத்தில். என்னங்க மின்மினி, எங்க மின்மினி, அதுதான் லைட்டே. ஒரு விளக்க பொருத்தி சோற கொடுப்பாளா என் பாட்டி, அம்மா அதுல என்ன பாச்சா இருந்துச்சோ, விளக்கு இல்லாம ஒரு சொல்ல. ஆமேன். போய் சாப்பிட்டு குளிச்சு சாப்பிட்டுட்டு அந்த தாத்தா கூட உட்கார்ந்து அந்த சேர்ல பேசும்போது எப்படி தெரியுமா ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படியே ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கும். உங்களுக்கெல்லாம் இருந்துச்சோ தலை, எனக்கு 2-3 நாள் இருக்கும் அந்த ஃபீலிங். அடுத்த நாள் காலைல எழுந்து கொஞ்ச நேரம் அப்படியே அசதியா இருந்தா, கொஞ்ச நேரம் ஸ்பீடா தூங்கும் போது டெடக் டெடக் டெடக். ட்ரெயின்ல ஏறிட்ட, கொட்டாரக்கரை வந்துட்ட, மாமன் வெட்டி கட்டி வந்துட்டாரு, பாட்டி சாப்பாடை கொடுத்துட்டா, சாப்பிடும் போது பாச்சா சேர்ந்து சாப்பிட்டுட்ட, எல்லாம் முடிஞ்சு வந்தாலும் இன்னும் ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு பாருங்க. அது கண்டிப்பா உனக்கும் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் என்னைக்கு உன்னை ரட்சிச்சாரோ அன்னைக்கே உன்னை நீதிமான்களா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. You are righteous in God. We are the righteousness of God. Amen. நீதியில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே, இது மனம் திரும்புதல். எங்களுக்கு பைபிள் ஸ்கூல்ல எப்படி கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? மீட்டிங் நடத்தணும், முடிச்சோடனே ஒவ்வொருத்தரா கூப்பிடணும், பாவியே வா, பாவி வா, பாவின்னு கூப்பிடுவோம். நல்லதுதான் அது. கூப்பிட்டானா அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஜெபங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தாவே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், இப்பொழுதே என்னை ரட்சியும், என் உள்ளத்தில் வாரும் என்று வாயை திறந்து அவனை சொல்ல உண்மையா சொல்லிட்டான அந்த நிமிஷமே அவன் எல்லா பாவங்களும் ஃபார் எவர். எத்தனை பாவம் தெரியுமா? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்க. நீதிமான்களை நக்கலா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க மக்களா. 120 வயசு இருப்பீர்கள். மனிதனுக்கும் தேவனுக்கும் போராட்டம் இருக்கும் போதே 120 நீதியின் நிறைவில் நிற்கிற உனக்கு கர்த்தர் நல்ல ஆயுசை தருவாராக. ஆமென். 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என் மேல அன்பாக கிருபையாக இருப்பதனால உம்முடைய பலத்தின் கீழ் நாங்கள் இந்த சந்ததி பலத்த ஜாதியாய் நீடித்த ஆயுசு அனுகிரகத்தோடு வருகையை காணும் சந்ததியாய் நிச்சயம் நிலைப்போம் என்று விசுவாசிக்கின்றேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. Let there be long life in church. Hallelujah. Amen. அவர் அன்பானவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் குமாரனை தண்டித்து உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென். நீங்கள் நாளும் நலமாகவே இருக்க வேண்டும். பலத்தின் மிகுதியால 80 அல்லது 90 அவ்வளவுதான் என்று 80 என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் கோபத்தின் கீழ் அல்ல, கிருபையின் கீழ் இருக்கிறோம். சந்தோஷமா ஆனந்தமா நிறைவா இருக்கணும். 54ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 9:10 உங்களுக்கு தெரியுமானாலும் மீண்டும் ஒரு முறை வாசித்து கடந்து போகவே நான் ஆசைப்படுகிறேன். 54:9 and 10. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம்
இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போலவா. இனி அவரு வெள்ளத்தெல்லாம் அனுப்ப மாட்டாராம். ஸோ இனி யாராவது சுனாமி வருதுங்கன்னா அவர்கிட்ட டேட் கேளுங்க, டைமு கேளுங்க, நம்ம ஒரு பஸ்ஸை பிடிச்சி பக்கத்து ஊருக்கு போயிடலாம். ரைட். ஏங்க ஆமீன் சொல்ல மாட்டேங்க. ஸோ அவர் இனி அனுப்பவே, பிசாசு உங்ககிட்ட சொல்லிட்டு அனுப்ப போறதும் இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னா பிசாசு சொல்லாம போல் இருக்கு. இன்று போய் சபையில் சொல்லு சுனாமி வருகிறது, என்ன அவன் தான் அதை அனுப்புறான். இயேசு கடலில் போகும்போது கடல் சீற்றத்தோடு வந்தது. இயேசு காட்டையும் கடலை என்ன செய்தார்? இதெல்லாம் சாத்தான் அனுப்புறான். ஆண்டவர் இந்த பூமியை அமைதியா படைச்சார். நீ சந்தோஷமா நீடித்தாய்சு பயப்படாம வாழ ஆரம்பிச்சார். அவர் சொன்னார் சகலத்தை ஆண்டு அடக்குன்னு சொன்னார். மனுஷன் விழுகைக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமியை மனிதன் பிசாசினுடைய ஆளுகையின் கீழே கொடுத்தனால அவன் தான் இதை கிளப்பிட்டு இருக்கான். நீங்களும் நான் அதை எழுந்து வாயினால் அதட்ட வேண்டும். இப்ப நான் சொல்ல போறேன், எந்த தீர்க்கதரிசி எல்லாம் சுனாமி வருதுன்னு சொன்னாரோ வார்த்தைக்கு மீறி இயேசுவின் நாமத்தில் சென்னை நோக்கி வருகிற எல்லா சுனாமிகளும் அமைதியா இருப்பதாக, பூகம்பங்கள் அமைதிப்படுவதாக, காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு. என்ன மிரட்டுறீங்க? அப்படியே ஒண்ணு வந்துட்டாலும் நான் ஜெபம் பண்றேன், உன் வீட்டு படியாண்டு வரும்போது தண்ணி நின்றுடணும். நோவாவின் காலத்தில் நான் வெள்ளத்தை அனுப்பினேன், இனி நான் அனுப்பவே மாட்டேன் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் ஆணையிட்டால் அது மனுஷன், அவன் தவறுவான். ஆனா என் தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன், அவர் மனமாற மனுபுத்திரரும். அவர் ஆணையிடுகிறார், இனி இந்த பூமியின் மேல நான் வெள்ளத்தை அனுப்பவே, மனுஷனோடு இனி என் ஆவி போராடுவது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இப்படி ஜெபம் பண்ண போறேன், நீங்க ஆமீன் சொல்லுவோம். எந்த தீர்க்கதரிசி சொன்னார் எனக்கு தெரியாது, ஆனா நான் ஜெபம் பண்றேன். சென்னையை நோக்கி புறப்பட நினைக்கின்ற, சென்னையை நோக்கி புரட்டிவிட நினைக்கின்ற சுனாமிகள், புயல்கள், வெள்ளங்கள், பூகம்பங்கள், இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் அடங்கி இருப்பதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வெயில், நல்ல மழை, நல்ல சீதோஷணம், நல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை மேல தட்டி ஆமென் சொல்லு. ஹalleluya. கரெக்டா பாஸ்டர்? எங்க அப்பா ஒரு பிரசங்கத்தை பண்ணார் 71 கடைசியில. மொத்த பேரும் காணிக்க நிறைய கொடுத்தாங்க எங்க அப்பாவுக்கு. என்ன தெரியுமா சொன்னார்? 72 ஆகஸ்டில் இயேசு வந்துருவார். நான் சொல்றேன், நீ நல்லாரு, நல்லா சம்பாதி, பிள்ளைகளுக்கு சேர்த்து வை, அவர் வருவாரு. நாம போறோம். அவர் வந்து போகும்போது உனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ அசெட் இருக்குலாம் அவர் கேட்டுட்டு இருக்க மாட்டார். உன்னை பிடுங்கி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. உன்னை ஒரு இமை பொழுதுல உன்னை மறுரூபமாக்கி, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நல்ல நிறைவோடு, செல்வத்தோடு, ஆரோக்கியமா நல்லா இரு. பக்கத்துல நல்லா இருப்பேன்னு சொல்லு. நான் ஒரு புள்ளங்க, இங்கேயும் நல்லா இருப்பேன், அங்கேயும் நல்லா இருப்பேன், வந்தா போயிட்டு இருப்பேன். அவர் வருவாராம். அவர் வருகையில் நான் எதிர்கொண்டு போக நான் தாடியை வளர்த்தி காவியை போட்டு ஆண்டி மாதிரி தொங்கிட்டு உட்காந்துருக்கணுமா? சொல்லலை, பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் எப்படி தெரியுமா வந்திருப்பேன்? பரிதாபமா வந்திருப்பேன். 5 நாள் குளிக்காம, வேஷ்டி ஒன்று போட்டு, ஜிப்பான்னு போட்டு, நீண்டி தாடி ஒன்று வச்சு, மீடி முடியெல்லாம் வச்சு, முடி கூட சீப்பாம, அது என் முடி இப்போ பரவாயில்ல, முன்னாடிலாம் அது சுருண்டு. ஸ்டூபிடிட்டி. Go on. போ. தொங்குறவங்க எல்லாம் போய் மரத்துல, கருவாளி மரத்துல அப்சுலா மாதிரி தொங்கிட்டு வாங்க. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். நாங்க ஸ்டைலா தாங்க இருப்போம் அப்படின்னு. பக்கத்துல அவர் என்ன கிராண்ட் ஸ்டைலா நடத்திட்டு இருக்காரு. என்ன சத்தியத்தை சத்தியமா சொல்லும் போது ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு என்ன பார்த்தா இவர் ஏதோ தப்பு சொல்ற மாதிரி தெரியும். ஆனா கவலைப்படாத, போக போக truth will come out. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எல்லாரும் சொல்லுங்க, அனனியா, சஃபீரா. அனனியாஸ் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபை. ஹனானி, நெஹேமியாவின் காலத்தில் பானபாத்திரக்காரன் ஹனானி. அனனியாஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சும்மா திருஷ்டாந்தத்தை சொல்லி போறேன். என்னங்க? சஃபீரா. இயேசு கிறிஸ்து சீனாய் மலை மேல் உட்கார்ந்த போது அவருடைய கால்கள் சஃபயர் கல்லின் மேல் வைக்கப்பட்டதாம். சஃபீரா என்ற வார்த்தைக்கு கல்லு, அந்த கல்லு என்ற வார்த்தைக்கு நியாயப்பிரமாணம்.
முதல் நூற்றாண்டு திருச்சபையில் 2 பேர் சேர்ந்து போய் சொன்னாங்க. ஒன்னு அனனியா சஃபீரா, புருஷன் அனனியா, கிருபை சஃபீரா நியாயப்பிரமாணம், 2த்தையும் இணைச்சு பொய்ய சொன்னாங்க. முடிவென்னாங்க? அது முடிஞ்ச உடனே பவுலை கர்த்தர் சந்திக்கின்றார். பவுலை போய் அரேபியாவில் சந்திக்க கர்த்தர் ஒரு சீஷனை அனுப்பினார். அந்த சீஷனுடைய பேர் என்ன? அனனியாஸ். பைபிள் இருக்கிற பேர்கள் கூட அழகாய் கர்த்தர் வச்சார். சஃபீரா அனனியா சேர்ந்த போது மரணம். ஆனால் பவுலை சந்திக்கும் போது கர்த்தர் சஃபீராவை கூட அனுப்பவில்லை, அனனியாஸை மட்டும் அனுப்பினார். அனனியாஸ் கிருபை. அந்த கிருபை போய் பவுலை சந்தித்து, பவுலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க உன் மேலே அபிஷேகத்தை வைக்கிறேன். அதனாலதான் மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை ஆழமாய் போதித்தார். அதனால நம்ம ஓகே ஏசாயா 54 படிச்சோம். ஓகே சீக்கிரம் சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் என்ன செய்கிறேன்? எங்க பக்கத்தில் ஆணையிடுறான்னு சொல்லுங்க. இப்போ நானும் நீங்களும் ஏதோ பேசுகிறோம், அப்போது நம்ம ஒரு பெட்டு வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? அம்மா காட் ப்ராமிஸ், அப்படி தானே சொல்லுவோம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க, காட் ப்ராமிஸ். ஏன்னா நான் என்ன நீ நம்ப முடியாது, ஏன்னா நான் நாளைக்கே மாறிடுவேன், இன்னைக்கு சொல்கிறத நாளைக்கு மாற்றிடுவேன். ஏன்னா என்ன நம்பி நான் ப்ராமிஸ் பண்ணேன், அவன் யாரை நம்பி செய்கிறேன்? சிலர் கடவுள் நம்பிக்கைன்னா மதர் ப்ராமிஸ். நம்ம சகோதரிங்க சொல்லமா புருஷனுங்க அது ஹஸ்பண்ட் ப்ராமிஸ். ஏன்னா உன்னை நம்பி எதுவும் நீ ப்ராமிஸ் பண்ணவே. அதனால உன்னை காட்டிலும் ஒரு பெரியவர் மேலதான் ப்ராமிஸ் பண்றோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது தெரியாமோ தெரிஞ்சு வர்றது கூட காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ். நான் எப்படி தெரியுமா பண்ணுவேன்? எங்க அம்மா சாகக்கூடாது, எங்க அப்பா சாகக்கூடாது, எங்க அண்ணன், எங்க பிரின்சிபல் ப்ராமிஸ். See, we can never promise. நம்ம மேல நம்ம ஆணையிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நீ இன்னைக்கு பேசுற பேச்சு நாளைக்கு பேசுவியா? நீ மத்தியானத்துக்குள்ள நீ இந்த என்ன கூத்தாவே யாருக்கு தெரியும்? We can never promise on us. மனுஷன் மாறுவான், மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனா அவர் மனுபுத்திரர் அல்ல பொய் சொல்வதற்கு. அவன் மாற மனிதர் அல்ல. When he says, அவன் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் it happens. He is God, and when he promises, it is finished. அதை யாரும் சந்தேகிக்கவே கூடாது. சொல்ல நான் ஆணையிடுகிறேன். அவர் யார் மேல் ஆணையிடணும்? யார் மேல் அவன் ஆணையிட வேண்டிய அவசியம்? அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவரும். பைபிள்ல சங்கீதக்காரன் அவரை உன்னதமானவர். இங்கிலீஷ் பைபிள் most high, better, little, more, moreனா அதிகம், mostனா அதுக்கு மேல. அவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் யார் மேல ஆணையிடணும்? யார் மேல ஆணையிட வேண்டிய ஆணையம் சொல்றார், நான் ஆணையிடுகிறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் போய் உன்கிட்ட வந்து உனக்கு ஆணையிடணுமா? அவர் யாருங்க ஆணையிடுறதுக்கு உனக்கு? நீ என்ன பெரிய இதுவா? உன்னை மண்ணுல இருந்து உண்டாக்கினாருங்க, உன்னை குப்பையில இருந்து தூக்கி எடுத்தாருங்க, சுவாசம் இல்லாத உனக்கு சுவாசத்தை கொடுத்தாருங்க, அசைவு இல்லாத உனக்கு அசைவை கொடுத்தாருங்க, ஒன்றும் இல்லாம இருந்து உன்னை தூக்கி உருவாக்கினாருங்க. அவர் யாருங்க உனக்கு ஆணையிடுவதற்கு? Who is he to promise to you? ஆனால் அவர் உனக்கு ஆணையிடுறாருன்னா அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். பக்கத்துல அவர் எனக்கு தான் ஆணையிடுறார். இந்த ப்ராப்ளம் என்ன? சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இன்னும் நீ ஆண்டி மாதிரி அவர் யாருக்கும், அவர் உனக்காக தாங்க இருக்காருங்க. பக்கத்து ஒருத்தர் தள்ளி அவர் எல்லாமே எனக்காக தாங்க. ஓடும் நதிகளும் எனக்காக. For you. Who he promised? Not on his name, not on anybody. There is nobody above him, but he promised to you. He said, I will never judge you again. இனி உனக்கு ஆக்கினே இல்லைன்னு ஆணையிட்டார். புரிஞ்சுக்க மாட்டீங்களா பைபிள? இப்ப வீட்டுல போனா எவரா ஒரு அடிப்பார், உன்னை கர்த்தர் தண்டிக்க போகிறார், அக்கினி வர போகிறது. ஓகே, அடுத்த வசனமா கீழே வாசனம். God ஆணையிடுறாரு. முதல்ல ஆணையிட்டாரு, இனி உன்மேல் கோபம். பக்கம் கோபம். என்ன நல்லா கவனிப்பீங்களா? நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. இனி உங்கள் மேல் நான் கோபம். பாஸ்டர், நீங்க போய் அவர் கோபம் கொள்வதில்லை. அவருடைய குமாரனே இந்த உலகத்துல வந்து சர்ச்சில் போய் சாட்டு எடுத்து எல்லாரும் அடிச்சார். ஆனா நான் திரும்ப என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்.
அந்த அடிச்சாரு, எல்லாரையும் துரத்தினார் சர்ச்சை விட்டு வெளியில. அங்க கோபம் என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல வரல. உன்னை தேவைப்பட்டா தூக்கி வெளியே கொண்டு போய் உட்கார வச்சிருவார். ஆனா அவருக்கு உங்க மேல கோபம். ஆனா ஒரு முறை கோபப்பட்டார். he was angry. எங்க தெரியுமா? ஒரு சூம்பி போன கை உள்ளவனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. உடனே நம்ம பாஸ்டருங்கெல்லாம் இருந்துட்டானுங்க. என்ன தெரியுமா சொன்னானுங்க? அது எப்படிங்க, இது சபத்து நாள், சபத்து நாளில் போய் ஒருவனுடைய கையை நீர் சுகமாக்குறீரே, இது மதத்திற்கு விரோதமா இல்லையா? ஆயுனானுங்க. அப்போதான் அவர் கோபமே வந்துச்சான். நல்லா பாருங்க, யார் மேல தெரியுமா அவர் கோபம் வந்தது? பாஸ்டருங்க மேல. உங்க மேல? நான் சொல்றது இப்பத்த பாஸ்டர் இல்லைங்க, அப்பத்த பாஸ்டர். பரிசேயர்கள் சதுசேயர்களை சொன்னாங்க. பைபிளை கொஞ்சம் படிச்சு பாருங்களேங்க. அவர் சொல்றார், இனி நான் உங்கள் மேல் கோபமா இருப்பது, I'm never angry with you. உன் எந்த குற்றத்தையும் அவர் நீ நினைக்கவே இல்லையா? பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா பாவங்களை மன்னிச்சிட்டாரு. சாத்தான் இனி உன்னை குற்றப்படுத்தும் போது உடனே அந்த குற்றத்தின் கீழ் விழாத. அடுத்த ஒரு கஷ்டம் வந்த உடனே சாத்தான் சொல்லுவான், உனக்கு இந்த கஷ்டம் இல்லை, உனக்கு இவ்வளோ வரணும், நீ பண்ண குப்பைக்கும் நீ பண்ண பாவத்துக்கு இவ்வளோ இல்லடா அப்படின்னு உன் மனசாட்சிக்குள்ள உன் சிந்தையில பேசுவான். அப்பதான் நீ சொல்லணும், ஏ சாத்தானே, இதுங்கெல்லாம் வரும் போகும், ஆனா என் இருதயத்தை நீ தொடவே முடியாது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலட்டு போனாலும், I will always be happy. சாத்தான் என் இருதயத்தை குற்றப்படுத்தவே முடியாது. இனி நான் உங்கள் மேல் என்னவா இருப்பதில்லை, never angry with you. ஆமென். அடுத்தது, உன்னை நான் இனி என்ன செய்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதெல்லாம் ரெபியூக் பண்ண மாட்டேன்றார். உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன். வாவ், இவ்வளவு அன்புள்ள தெய்வம். அதான் தாவீது பாடின, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை never rebuke you. 3 வருஷம் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை கூட கடிந்து கொள்ளவே, பாஸ்டர்களை மட்டும்தான் கடிந்து கொண்டார். சொல்ல மாட்டீங்களா? only the pastors. பாஸ்டர்ஸ் என்று சொல்லும்போது ஜூவிஷ் பாஸ்டர்ஸ், ரபிகள், யூத பிரமாணிகள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சாடு ஊசிங்க, சேட் அவனுங்க, ஊசிங்க குத்திக்கிட்டே இருக்கும். ஆல்வேஸ் ஃபைண்டிங் ஃபால்ட். ஒருத்தரையும் அவனுங்க நல்லதா சொன்ன வரலாறே இல்லை, எல்லாம் கெட்டவனுங்க. இவர் கேட்கிறாரு, கை சூம்பினவனை சுகமாக்குறாரு, சபத்து நாளில் போய் நீ செய்யறிய. அப்பதான் ஆண்டவருக்கு கோவம் வந்துடுச்சான். கேட்டாராம், உன் ஆடு ஒண்ணு. ஆமென். ஆடுனா என்னங்க? ஆடுனா என்ன? ஆடுதான். ஆமென். ஆடுனா என்ன தெரியுமா? அது உனக்கு பாலை கொடுக்கிறது, உன் போஷிப்பு, அதுதான் உனக்கு ஆகாரம். காலையில் யூதன் எலும்புனா ஆட்டை பார்க்குறான் அப்படின்னா என்ன, இன்னும் ஒரு 3 படி கறக்கும். இதுதான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பராமரிப்பு, ஆகாரம், போஷிப்பு, பணம். அந்த ஆடு வளர்ந்து அது குட்டி போட்டால் அதில் இருக்கிற கடை ஆடை விற்றா கோயில் அடிக்கிறதுக்கு அதுதான் எனக்கு பணம், என்னுடைய சம்பாத்தியம். நல்லா கேட்கணும். இயேசு ரொம்ப லேசுப்பட்டெல்லாம் சொல்ல மாட்டாருங்க. உன் ஆடுன்னு அவர் சொல்லும்போது சும்மா அவர் ஆடுன்னு சொல்ல, அவர் கழுதன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் தெரியுமா ஆடுன்னு சொல்றாரு? ஆடு உன்னுடைய போஷிப்பு, ஆடு உனக்கு ஆகாரம், ஆடு உனக்கு பராமரிப்பு, ஆடு உன்னுடைய அனுதின சம்பாத்தியம். உன்னுடைய சம்பாத்தியத்திற்கு ஒரு அசைவு வந்தா சபத்து நாள்ல கூட குனிஞ்சு போய் உள்ளந்து எடுக்கிறலடா. ஒரு ஏழை பாவியின் கைய சபத்து நாள் அல்ல, அது என்ன பரிசுத்த நாளாலும் ஏன் சுகமாக்க கூட. வாட் இஸ் ராங் வித் கிறிஸ்டியன்ஸ்? ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சண்டே மார்னிங் 3 சர்வீஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு வா, நல்ல இளைப்பாரு. 5 நாள் வேலை செய், 6 நாள் வேலை செய், ஒரு நாள் என்ன பண்ணு, ரெஸ்ட் பண்ணு. ரெஸ்ட் தேவை உனக்கு. நம்ம நிறைய பேருக்கு வியாதியும் பலவீனமும் வருவதற்கு காரணம் சிந்தையிலும் இளைப்பாறுதலை, சரீரத்திலும் 24 மணி நேரம் உருன்னு அந்த மைண்டு சொருன்னு நம்மளே அப்படிதான் இருக்கிறோம். அமைன்னு சொல்ல மாட்டாது. அது படுத்தா கூட அப்படியே உட்காந்து அப்படியே எந்த பாட்டும் கிடைக்கல, என் பாட்டாவது எடுத்துக்கோ, என் பிரசங்கத்தை எடுத்துக்கோ, மெல்ல லோ வால்யூம். நம்மளால அதுவும் சவுண்டு போட்டோன்னா அது என்ன தனக்காக போடல, பக்கத்து வீட்டுக்காரன் வெறுப்பேற்றுற மாதிரி. அதுவும் நம்ம பாட்டு சொல்லுமா அவனுக்கு எரிச்சல் ஏறுற மாதிரி. குறைச்சி வை வால்யூமை, உனக்கு தானே போடுற. நீ சுவிசேஷத்தை கர்த்தர் பரப்புவார், பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ரிலாக்ஸ், ரெஸ்ட்.
பி ஹாப்பி. ஆமென். இளைப்பாறுதலை கற்றுக்கோ. ஆண்டவருடைய கிருபை உங்க கூட இருக்கும். அவர் சொன்னார், இனி நான் உங்க மேல் கோபமா இருப்பதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் பாவிகளை கடிந்து கொள்ளவே. ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து கையும் களமா பிடிச்சி தூக்கி போடுறாங்க அவர் முன்னாடி. யாருங்க இந்த பாஸ்டருங்க? பழைய ஏற்பாட்டில் 1வது நூற்றாண்டில் இயேசு வரும்போது இருந்த பரிசேயர்கள் கொண்டு வந்து போடுறாங்க. இயேசு அந்த பெண்ணை கடிந்து கொள்ளவே சொல்றான், இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். உடனே இயேசு கேட்டாரு, உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்ல. அந்த பெண்ணை ஒரு வார்த்தை கூட சொல்லலங்க. ஏய் ஏய் ஏய், யார திட்டுற? இயேசு அவங்கள பார்த்து கேட்டாரே, இங்க வா. உடனே அவர் குனிஞ்சு கல்லில் எழுதுகிறாராம், மண்ணில் அல்ல. அங்க போனா அது கல்லுல. அவர் என்ன தெரியுமா, அந்த அவனு சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களே மோசையின் கட்டளை, சீனாய் மலையில கொடுத்த 10 கட்டளை, அதை எழுதின விரல் தாண்டா இது. அந்த 10 கட்டளை எழுதின விரல் தான் சொல்லுகிறது, உங்களில் பாவம் இல்லாத ஒரு முதல் கல்லாடி. எங்களை பாருங்கயா, ஜிப்பா வெயிட்டு, தாடி நீட்டு, முடி வெயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னார் இவனுங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில, நீ வெளிப்படையா கூட கொலை பண்ண வேணாம். ஆனா அவங்க உட்கார்ந்துட்டு, பாஸ்டர் வரட்டும் ஒன்று வந்தார்னு வச்சுக்கோ அப்படின்னு நினைச்ச பாரு, அப்பயே நீ விபச்சாரம் பண்ணிட்ட. எவனும் தப்ப முடியாத மாதிரி பண்ணாருங்க இயேசு. நீ வெளிப்படையா ஒரு நீட்டு வஸ்திரத்தை போட்டு தாடியை வளர்த்திட்டு உன்னுடைய பிரமாணத்தை என்கிட்ட சொல்றியா? நான் சொல்றேன், நீ வெளிப்படையா கூட செய்வேன். நான் உட்கார்ந்து சிந்தையில நினைச்ச போதே கொலை பண்ணிட்ட, விபச்சாரம் பண்ணிட்ட. இப்ப கூட சர்ச்சில் பரிசுத்த ஆராதனையில என்னை பத்தி என்ன தப்பா நினைச்ச நீ? ஹோலி வர்ஷிப்லங்க. வாட் இஸ் ராங்? ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் கூட என் முன்னாடி வந்து நான் பரிசுத்தவான் என்ற பீத்தல சொல்லக்கூடாதியா. நீ வெளிப்படையா, நீ உனக்கு தெரியாது, ஏன்னா உன் ஜிப்பா பாக்குறாங்க, ஆனா உன் சிந்தை எனக்கு தானடா தெரியும். உன் சொல் உண்மையானவங்க கை தட்டினீங்க, உண்மை இல்லாதவங்க யாரும் கை தட்டவே இல்லை. கையை தூக்கி ஆராதிக்கிறங்க. இந்த லைட் பாஸ்டர் எங்க திருடுனா சிந்த அவ்வளவுதாங்க. வாட் இஸ் யுவர் மைண்ட்? யுவர் மைண்ட் இஸ் சோ சீப். அது உன்னால எவ்வளவு நேரம் உன்னுடைய ஆளுகையின் கீழே வைக்க முடியுது? அதை கூட ஆண்டவர் சொன்னார், ஆரோன் பிரதான ஆசாரியன், ஆமென் சொல்ல மாட்டேன், அவன் பாகையின் மேல் ஒரு தட்டு, அந்த தட்டின் மேல் இஸ்ரவேலின் பரிசுத்த காணிக்கைகள் ஆராதனைகளின் தீட்டுகளை நீ சுமக்க தேவையில்லை, பிரதான ஆசாரியன் சுமந்து தீர்ப்பான். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? உன்னை அவருக்கு நல்லா தெரியும். பக்க சொல்ல, உன் சிந்தனையில் இருக்கிற பாவத்தை கூட நீ சுமக்க தேவையில்லை, அவர் சுமக்கிறாராம். ஓ ஆரோன் பிரதான ஆசாரியன் உன் பரிசுத்த காணிக்கையில் இருக்கிற உன் சிந்தையின் பாவத்தை அவர் பாகையில் இருக்கிற தட்டின் மேல வச்சு அதை நீ சுமக்காம, அதுவும் பைபிள் சொல்ல அனுதினமும் 24 மணி நேரமும் உன் சிந்தையின் பாவத்தை கூட உன் பிரதான ஆசாரியன் உனக்காக சுமக்கிறார். ஓ கையை தட்டும் போது சத்தமா இயேசுவேன்னு சொல்வாயாக. ஹல்லேலூயா! என்ன மீட்பு இது, என்ன விடுதலை இது, என்ன சந்தோஷம் இது. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? இனி நான் உங்களை கடிந்து கொள்வதில்லை என்றும் நான் ஆணையிட்டேன். I decreed. ஒரே ஒரு கணக்கு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். 54க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? கணக்குல நீங்க எல்லாம் புள்ளிங்கயா. அட ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்களே. நீ இவ்வளவு அறிவு, உங்களுக்கு இவ்வளவு கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நானே டியூஷனுக்கு உங்ககிட்ட எல்லாம் வந்திருப்பேன். 53ல சொன்னார், உங்கள் மேல் விழ வேண்டிய தண்டனை அவர் மேல விழுந்தாயிற்று. இயேசு சொல்றாருங்க, எவ்வளவு பைபிள் அழகு. 53ல உங்க தண்டனை, உங்க ஆக்கினை எல்லாம் அவர் மேல வச்சாச்சு. ஆகையால் நான் ஆணையிடுகிறேன், இனி உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. நல்லா வாழணும், நீ சந்தோஷமா வாழு. இந்த கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் அடிச்சு புசி, அளவா சாப்பிடு, கொண்டாடணும், நல்லா இருக்கணும், நல்ல வீடுகளை கட்டுங்க. கிறிஸ்துவை கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால் எல்லாவற்றையும் செய்ய நித்திய வெளிச்சம் உங்க மேல உதிச்சாச்சு. நீங்க பிரகாசிக்க போறீங்க. உங்க பிள்ளைங்க பூமியில கனமுள்ள பாத்திரங்களா மாற போறாங்க. கர்த்தர் உங்களை அசாதாரணத்துல வைக்க போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா!
இயேசு எவ்வளவு நல்லவராய் உனக்காய் அத்தனை தீங்கையும் தாங்கி முடித்தாரு. இனி உங்கள் மேல் ஆக்கினை தீர்ப்பு. ஆமென். எங்க அப்பாலாம் எப்படி தெரியுமா எங்களை வளர்த்தாங்க? நல்லதுதான், அது இல்லைன்னு சொல்லுங்க. நான் அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் சொல்லக்கூடிய முதிர்ச்சி ஒருவேளை கிருபையில் உங்களுக்கு இல்லாதனால நான் சொல்ல விரும்பலை. ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணாதாங்க நாங்கள் கேட்டதை வாங்கி கொடுப்பாரு. ஒரு நேரம் சொல்லுவார், அப்பா புக் இல்லைப்பா, டெக்ஸ்ட் புக் இல்லை, டீச்சர் திட்டுறாங்க, 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறா, பண்ணிட்டு வா, அப்புறம் புக் வாங்கி தரேன். இப்போ அப்படி வளர்த்துட்டாங்களா? இப்போ எனக்கு அப்பா கைடு வேணும்ப்பா, தமிழ் டீச்சர் திட்டுறாங்க, டெய்லி அடிக்கிறாங்க, கைப்பார் அப்படின்னா 3 நாள் உபவாசம் பண்றா. திருட்டு உபவாசம் பண்ணுவேன். ஏன்னா கைடு வாங்கணும், அடி வாங்கணும், இவர்கிட்ட உபவாசம் பண்ணோம், எங்க நான் போய் நிற்க முடியும்? நியாயப்பிரமாணிகளால் வந்த தீங்கு. பாவம் எங்க அம்மா, சரிடா அதுக்கு புரியாதுடா, நீ ஃபாஸ்டிங் பண்றா. உடனே தொடங்கிறோம், அப்பா 3 நாள் ஃபாஸ்டிங். எங்க அம்மா திருட்டு சப்பாத்தி. பாவையும் புள்ள ஸ்கூலுக்கு போறான்னு திருட்டு புரி. அந்த அப்பனுக்கு ஒரு இறக்கமும் கிடையாதுங்க. ஊழியம் 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 ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். கண்ணீர் விட்டு அழுதா கூட போதாதுங்க. எங்க அம்மா பட்ட வேதனைகள் எல்லாம் எதுக்காக? ஒரு மத வெறியினால. மத வெறி. 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணியாடா? உடனே இவரு திருட்டு கேள்வி, உங்க அம்மா சப்பாத்தி கொடுத்தாளா? இலே அது அவகிட்ட கேளு. ஃபைனலா கஷ்டப்பட்டு அந்த ஜிப்பால இருந்து 15 ரூபா அந்த கைடுக்கு தர்றதுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங். இப்போ இப்படி வளர்த்து ஒரு 20 வருஷம் அவர்கிட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறோம்? இப்போ நம்ம பரம தகப்பன் கிட்ட போய், இருங்க டேடி எனக்கு கைடு வேணாம். வந்துட்டியா கைடுக்கு? ஃபாஸ்டிங் பண்றான் 3 நாள். ஐ தாட் த சேம். என் கொஞ்சம் அறிவில் பைபிளை படிக்காத அந்த வெளிப்பாடு இல்லாத காலத்தில் எங்க அப்பன் எப்படியோ அதை காட்டலாம் அந்த அப்பன் மோசமானவன், அவர்கிட்ட கேட்டா கொடுத்துருவாரா என்ற சிந்தனையிலே 40 வருஷங்கள் கடந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரியும், என் நல்லதல்ல அவர் குமாரனின் நல்லது நிமித்தமா நீ எதை கேட்டாலும், என் நாமத்தில் எதை கேட்டாலும், கையை தட்டும் போது சந்தோஷமா ஆனந்தமா ஆமென் சொல்லு. நீ எதை கேட்டாலும் உன் பரம தகப்பன் உனக்கு தருவார். மீன் கேட்டாய் பாம்பை அருள்வாருண்டோ, கல் திண்ணை கொடுக்கும் பெற்றோருண்டோ. நல்ல கெட்ட பெற்றோரே தன் பிள்ளைகள் கேட்டால் நல்ல ஈவுகளை கொடுப்பார் என்றால் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் தருவது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்கணுமோ ஆண்டவர் கிட்ட கேளு. உனக்கு அவர் நிறைவாய் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is no longer angry with us. God no longer rebuke you because of what Christ did upon the cross. Amen. அவர் ஆணையிட்டாரு, நான் நலமாய் இருப்பேன், இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்ல, இனி நான் ஜெயமாய் இருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலையறானா. நான் உன்னை சொல்ல போறேன், நீங்க ஆமென் சொல்ல. உன்னை விழுங்க முடியாது. இன்னொரு முறை சொல்வேன், உன்னை விழுங்க முடியாது. இன்னைக்கு காலையில கூட சாத்தான் ஜெயிக்கல, நீ ஜெயிச்ச. ஏன் பாஸ்டர் கேக்குறீங்களா? ஏன் பாஸ்டர் கேக்குறீங்களா? நீ சர்ச்சுக்கே வரக்கூடாது நான் நேத்துக்கே நினைச்சேன், ஆனா நீ வந்துட்ட பாரு. எந்த சர்ச்சுக்கு நான் போனாலும் நான் நியூ லைஃப் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு நினைச்சேன், உன்னை நியூ லைஃப்ல உட்கார வச்சார் பாரு. அது அதுக்கு மேல செய்யும். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலான்னு அவனுக்கு இன்னும் தெரியல, யார விழுங்கணும்னு தெரியல. பைபிள் அப்படிதான் சொல்லிருக்கு. யார விழுங்கலான்னு என்ன செய்யறானா, ஆனா அவனுக்கே புரிய மாட்டேங்குது எவ்வளவு விழுங்கணும் எவனை விழுங்கணும்னு. தெரிஞ்சிருந்தா உன்னை என்னைக்கே விழுங்கிருப்பான். உன்னை விழுங்க முடியல பாரு. ஏன் தெரியுமா? அவனுக்கு அவ்வளவுதான் மூளை, அவனுக்கு அறிவாற்றல் இல்லை, அவன் சர்வ வியாபி அல்ல.
அவனுக்கு சர்வ ஞானம் இல்லை. அவன் உன்னை விழுங்கவே முடியாது. கொஞ்சம் பேச்சை மட்டும் கவனிச்சுக்கோ, வேண்டாதெல்லாம் சொல்லாத. சொன்னோன்னு அவன் கேட்பான், அப்படியா பத்தியா வாயை கக்கிட்டல, இன்னைக்கு அவனுக்கு வைக்கிறேன் வீட்டு. சிலதெல்லாம் சொல்லாமே இரு. நீங்கள் சும்மா இருந்து நானே தேவன் என்பதை பக்க சொல்லுங்க. சில நேரத்தில் எழுந்து விசுவாசமான வார்த்தையை, சிலதை சொல்லாமலே இருப்பது ரொம்ப. சில நேரத்தில் நம்மால் கிட்ட நாம் பாருங்க ரொம்ப உத்தம எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டோன்ட் டெல். ஜெப குறிப்புகள் கூட எல்லாத்தையும் சொல்லாத. சிலதை சொல்லு, சிலதை சொல்லாமலே கர்த்தர் சமூகத்தில் வை. அமைதியாயிரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் யாரை விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்காரான். ஆனா என் ஆண்டவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமா இருக்கிறார். Many people live under the cloud of judgment and anger because of wrong messages preached from the pulpit. பீடத்திலிருந்து தப்பான செய்தியை பேசுறதுனால தான் இன்னைக்கு ஜனங்க ஆக்கினை தீர்ப்பிலும் வேதனையிலும் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பீடத்திலிருந்து விடுதலை நிறைவே பேசும்போது 3 பேரை தட்டி சொல்லி எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை அப்படின்னு தெரியுது. உங்க அம்மா பக்கத்துல இருக்கிற அந்த அம்மையாரையும் உன்னை முறைக்குதுன்னு. உனக்கா இல்ல, நீ பண்ண குற்றத்துக்கா உனக்கு இவ்வளோ இல்லை இவ்வளோ வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறா. அவன் நினைச்சா உனக்கு என்ன வந்துச்சு? அவளை உனக்கு சோறு போடுறா. உன்னை போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர் இயேசு. அவர் உன்னை பார்த்து கொள்வார். ஒரு முறை தான் அடிக்கப்படணும். மோசே பார்த்து சொன்னார், இந்த கண்மலை என்ன செய், அடி. 2வது முறை அடிக்க சொன்னாரா? அடிக்கக்கூடாது. ஒரு முறை அடிக்கணும். அந்த ஒரு அடி இயேசு வாங்கிட்டாரு. இனி உனக்கு அடியே இல்லை. ஒரு அடியே சொல்ல மாட்டீங்களா? ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களை கிருபையாய் காத்துக்கொள்வார். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். ஆனால் அவருடைய தயையோ புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். His anger is like a roaring lion, but his favor is like a dew of the grass. அவருடைய தயவு, அவருடைய கோபம், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கோபம் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, ஆனால் அவருடைய தயவு புல்லின் மேல் உள்ள பனியை போல இருக்கிற. ஓகே, இப்போ அவருக்கு கோபம் இருக்கா? அவருக்கு கோபம் முடிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சிட்டாரா? ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு இது செய்யணும்னு ரொம்ப ஆசை. திறந்துரு. ரொம்ப நாளாக இவனை தண்டிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதனால என்ன போனாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு இந்த பாவி பண்டாரம், இந்த தேவனுடைய கோப கலசத்தில் இந்த கோபம், இது மனுஷன் மேல, இது மனிதர்கள் மேல் ஊற்றப்பட வேணும். ஊற்றினார். பல நேரங்களில் கோபப்பட்டார். கோபப்பட்ட போதெல்லாம் அவருடைய ஆக்கினையை வானம் கூட விழுங்கி ஜனங்களை புசிச்சதுங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, மனித குலத்தை உண்டாக்கிய தேவன் சொன்னார், இனி என் கோபத்தை இனி உங்க மேல் அல்ல, உங்க சார்பாக. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட உண்மையா கேட்கிறேன். ஏன்னா நான் சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். நீங்க யாராவது பிறக்கணும்னு கேட்டீங்களா? இன்னொரு வாட்டி கேட்ப, உண்மையா மனசை தட்டு சொல்லணும். நீங்க யாராவது பிறக்கணும்னு கேட்டீங்களா? இது யார் கொழுப்பு? இது எங்க அப்பா பார்த்து நிறைய வாட்டி கேட்டா எனக்கு செருப்படி விழுந்தது. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே, நான் அறியாமையின் உலகத்தில், இந்த இன்விசிபிள் வேர்ல்ட் நான் இருந்தேன். நான் இல்லாம உருவாகலை. என்ன அவர் எங்கேயோ வச்சிருந்தார், மறைவிடத்தில், யாருக்கும் காண முடியாமல், உணர்வற்ற ஒரு தோற்றத்தில், எங்கேயோ இன்விசிபிள் வேர்ல்ட், எல்லாமே இல்லாமையிலிருந்து உருவாக்கினாரே, அந்த இல்லாமையில் நான் இருந்தேன். ஆனா இருக்கின்ற தன்மையில் வர நான் கேட்டேனா? யார் கொழுப்பது? நான் கேட்டேன். ஐ வாண்ட் பி ஹானஸ்ட். நான் ஆண்டவர் கேட்டேன். நான் கேட்டேனா? நீ என்ன உண்டாக்கினீங்க. உண்டாக்கின நான் பாவியா இருப்பதற்கு கூட நான் செஞ்ச பாவம் அல்ல, நீங்க உண்டாக்கின ஆதாம்னால நான் பாவி.
நான் ஒரு நிமிஷம் உங்களை நான் ஃப்ரீ பண்றேன். நீ பாவம் செய்யறனால பாவி அல்ல, நீ பாவியா இருப்பதனால் பாவம் செய்கிறாய். ஏங்க சத்தியத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. முடிச்சுட்டங்க. டெய்லி கண்ணீரை துடைக்க வேணாம், இதுவே உங்க கண்ணீரை 100 வருஷம் துடைச்சிரும். நான் கேட்கல ஆண்டவர் கிட்ட, என்ன உருவாக்குங்கப்பா, என்ன உருவாக்குங்கன்னு கேட்டேனா? அவர் என்ன உருவாக்கினார், ஆனா என்னை இழந்தார். ஆனா இழந்த போது சொன்னார், உன்னை நான் உண்டாக்கினேன், நீ இழந்துட்ட, உன்னை பாவியா நீ மாறிட்ட, ஆனா இனி உன் பாவத்தை போக்க, உன்னை என்னோடு இணைத்துக் கொள்ள, உன்னை என் பிள்ளையாய் மாற்ற, என்னுடைய பனித்துளியின் காருண்யம் காலமெல்லாம் உன்னை விட்டு விலகாமல் இருக்க, நான் உன்னோடு கூட இருக்க, நான் உன்னை பண்ண போறேன். உன் மேல விழ வேண்டிய தண்டனையை நீ கேட்கல, உண்டாக நீ உண்டான, நான் உண்டாக்கினேன். ஆனா இனி அந்த தண்டனை உன் மேல வைக்கல, என் குமாரன் இயேசுவின் மேல என் கோபாக்கினி ஊட்ட போறேன். இது ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு கோபமே இருக்காது. உன்னை நித்திய காலம் நெஞ்சோடு அணைச்சு பிள்ளையாக வாழ வைப்பேன். இதை கேட்கும் போது நீங்க புரட்சிகரமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கதாவின் குப்பை மலையில ஒரு மரக்குரிசின் மேல் கரங்களை விரித்து, கைகள் கால்களில் ஆணிகள் கடாவப்பட, தலையின் மேல் ஒரு முள்கிரீடத்தை சுட்டி, கையில் இருந்த கோலை எடுத்து தலையில் அடித்தார்களே, இதற்கு சற்று நேரம் முன்பாக நியாய சிங்காசன அறையில் 600க்கும் மேற்பட்ட போர் சேவகர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அப்படி முகத்தில் காரி துப்பினார்களே, பிரமுகர்கள் நடுவில் வஸ்திரத்தை கிழித்தார்களே, அத்தனை வெட்கத்தையும் இயேசு தாங்கினாரே. அடி வாங்கி தாங்கி நிந்தனையை சகித்து உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தர இந்த வெட்கத்தை நான் சகிக்கிறேன் என்று கல்வாரியில் அத்தனையும் சுமந்து தீர்த்தாரே. 6 long hours, 6 மணி நேரம் கல்வாரி சிலுவையில் அத்தனை அடிகளை வாங்கி, சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், அவரை அடித்ததனால் எலும்பு கூட வெளியே வந்ததாம். சங்கீதக்காரன் 69 சொன்னார், நிந்தனையின் நிமித்தம் அவர் இருதயம் உடைந்து போயிற்று. He suffered everything on the cross. இன்னைக்கு நீங்க எழுந்து போகும்போது மீட்கப்பட்ட நீ நக்கலா போ, விசுவாசமா போ, விடுதலையா போ, ஆரோக்கியமா போ. இன்னைக்கு நீ போய் வைக்கிற இடத்துல, கால் வைக்கிற இடத்துல அனுகிரகங்கள் வெடிப்பதாக. You are free. ஆறு மணி நேரம் கையை விரிச்சுக்கப்பா. 6 மணி நேரம் அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கி தவிக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் என்ன வேதனை இருக்குமோ அத்தனை வேதனை இயேசு பட்டாருங்க. ஒரு நகம் கலண்டா அடுத்த 10 நாள் நம்ம படுகிற வேதனை. எத்தனை தாய் ஊதுறாங்க, எத்தனை அடிகள் சரத்துல உருட்டி அடித்தார்களே. 2 பேர் அடிப்பானுங்களா சாட்டல, அடிச்சு இவனுங்க களைச்சிட்டானுங்களாம். அடுத்த 2 போர் செய்வன் அடிப்பானா கட்டி தோல்ல. மை காட், மாறி மாறி கலைக்கிற வரைக்கும் அடிச்சாடுங்களே. சாகாமல் அடியை தாங்கினாரே சரத்துல. அடியை வாங்கினாலும் பரவாயில்ல, பிரமுகர்களுக்கு முன்பாக காரி துப்பி நிந்தனைப்படுத்தினார்களே, அத்தனை நிந்தையும் சுமந்தாரே. எதற்கு தெரியுமா? இனி உன்னை உண்டாக்கிய நான் இனி உன்மேல கோபமாயிருப்பதில்லை. உன்மேல நான் இனி கோபமாயிருப்பதில்லை. இனி நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை. இனி என்றைக்கும் உன்னோடு இருப்பேன். இனி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எழுந்தார் என் ஆண்டவர் ஒரு நாள். பரம தகப்பன் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அகோரமாய் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது கிரிமினல் குற்றவாளியாக அவருடைய தூப கலசத்தினுடைய வெள்ளம் ஊற்றப்பட ஆரம்பித்தது. One drop after the other ஊற்றினார். ஊத்திக்கிறேனே, பரவாயில்லையா? ஊற்றினார். நல்லா பாருங்க, ஆமே ஊற்றினார். ஒவ்வொரு சொட்டாய் விழுந்தது. முதல் வார்த்தை பிதாவே, இவர் அறியாமல் இதை செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இதோ என் தாய், இதோ என் மகன். பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? ஊட்டி முடிச்சார். ஆண்டவருடைய கோபாக்கினியின் கலசத்தில் ஒரு துளி கோபம் இல்லை. It was finished. It was finished. உடனே இயேசு கதறினார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. It is finished.
ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் முழங்குகிறார், இனி நான் உங்கள் மேல் கோபமாயிருப்பதில்லை என்றும், இனி நான் உங்களை கடிந்து கொள்வதிலும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன். அவர் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கை பிடிச்சுக்கோ. இப்போ அவர் எனக்கு தூப கலசத்தை காட்டுறார். காட்டு, கவுத்து காட்டு. நான் அவரண்டே வருகிறேன், என் பிரதான ஆசாரியன் இயேசு. ஏதோ தப்பு செஞ்சிட்டேன். அவர் சொல்றார், இதை பார், தப்பு செய்யாத, செஞ்சாலும் இனி உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. இது பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. இத போதிச்சா சபை சீர்கெடுன்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, அன்பை உணர்ந்துட்டா பாதத்தில் விழுந்துருவாங்க. How great is my Jesus, how great you are, how great my Jesus is. இந்த ரட்சிப்பு எனக்கு இருக்குன்ற விசுவாசம் உள்ளவங்க கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லன்னு நினைக்கிறவங்க இருக்கிற இருப்பிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வருவீராக. Come to my heart. கேட்கிற இடத்துல இருக்கிற இருப்பிடத்துல ரட்சண்யம் உனக்குள்ளே வருகிறது. I am happy. இன்னைக்கு நான் ஆண்டவர் கூப்பிட்டா கூட நான் அவருடைய இப்போ சமூகம் போக ஆயத்தமா இருக்கேன். ஆனா உங்களுக்கு 50 வருஷம் பிரசங்கம் பண்ணாம நான் போறது இல்லைங்க. உன்னை யாரு போ சொன்னது? இதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல நான் மனிதன், மனமாறன மனுபுத்திரர். 3 நிமிஷம் நிக்கலங்க, அதுக்குள்ள கிளாஸ் வச்சுட்டு தொலைஞ்சு போயிட்டு, அவ்வளவுதான் மனுஷன். ஆனா அவர் கடந்த 2000 வருஷமாய் கேளுங்க, எல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்தாவியானுடைய அருமையான நடத்துதல். இதெல்லாம் 2000 வருஷமாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர். எத்தனை பாவங்கள் சபை செய்த போதும் கூட அவர் விலகாமல் உனக்காக பரிந்து பேசுகிறவராய் வீற்றிருக்கிறாரே. அவர் மாறாதவர், அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். அவருக்கு நிகராய் எந்த போதகரும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. இயேசுவே ஒருவர் தனிப்புகள் பெற்றவர், தனித்தன்மை வாய்ந்தவர். இயேசு ஒருவர் மட்டுமே. கௌத்துப்படி நான் அவர் அண்டை வரும்போதெல்லாம் பாருங்க, இப்படி கொடுத்தா இப்படி பிடிக்கிறான், இப்படி கொடுத்தா இப்படி பிடிக்கிறான். அவ்வளவுதாங்க அவனால முடியும். இந்த மனுஷனை நம்பி ரட்சிப்பு இருக்கா அல்லது பரமதேவனை நம்பி இருக்கா? இட்ஸ் ஃபார் எவர் ஓவர், இட் இஸ் ஃபினிஷ். அந்த எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் ஃபினிஷ். அந்த இட் இஸ் ஃபினிஷ்ட் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில டெட்டலஸ்டாய். அந்த டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஒரு ராஜா ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு வேலை கொடுத்தேன், அவன் சொல்ல மாட்டீங்களா, இதை போய் எனக்காக செஞ்சு முடிச்சுட்டு வா. அவன் செஞ்சு முடிச்சுட்டான், அவன் சொல்ல மாட்டீங்களா. செஞ்சு முடிச்சோடனே அவன் எஜமான் ராஜா கிட்ட வந்து அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறார், ராஜாவே நீர் எனக்கு தந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இட் இஸ் ஃபினிஷ். இப்போ நம்ம அந்த ஃபினிஷ்லேருந்து எழுந்து நடக்கணும். யோவான் 19 இட் இஸ் ஃபினிஷ்ட். வாசிக்க சொல்லலை, எழுதிக்கலாம் நீங்க. யோவான் 20 உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யோவான் 21 என்னை பின்பற்றி வா. ஒரு சொல்ல முடிச்சலாமா? யோவான் 19 எல்லாம் முடிஞ்சிச்சா? இனி எதா இருக்கா? உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ரைச்சஸ். இட் இஸ் ஃபினிஷ்ல தான் தொடங்குறீங்க. பக்கம் அங்கே தான் தொடங்கணும் அப்படின்னு. நம்மால் என்ன தெரியுமா சொல்லிட்டான், இங்கே தொடங்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே தொடங்கி ஃபாலோ மீ, ரிமூவ் ஆல் யுவர் ஜுவல்லரி. தப்பா எடுத்துக்காதீங்க, கழட்டி என்கிட்ட கொடுங்க. சும்மா சொன்னங்க. அப்புறம் நீங்கள் வேற பாசி கோச்சி கேட்டார். சொன்ன என்னை பின்தொடர்ந்து என்னை நீயும் நானும் சமாதானமாக இருக்க நீ உன்னை குத்திக்கோ. ஆமென். ரத்தம் சிந்து கவுந்து உய்ந்து. ஸோ நான் சமீப ஒரு மீட்டிங் போனாங்க, தாடியோடு உட்காந்துருக்காங்க. ஒரு முகத்தில் கூட ஒரு புன்னகையே கிடையாது. அந்த உட்காந்துருக்க அந்த தோற்றமே எப்படி தெரியுமா? சீக்கிரம் முடி பாஸ்டர் கோஷி, நாங்கள் போனோம்ல, அதுக்கு ஏன் மீட்டிங் வைக்கிற நீ? ஒரு சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா உலகம் கற்றுக் கொடுக்குது, மதம் கற்றுக் கொடுக்குது, அதை தான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்குது. உலக மதம் சொன்னதை கிறிஸ்தவம் அப்படியே சொல்லி கொடுக்குதுங்க. என்னை பின்பற்றி. இப்போ உனக்கும் தேவனுக்கும் அப்பப்போ போராட்டம் இருக்குது. ஏன்னா மனசில் குற்றம் செய்வேன், பாவம் செய்வேன். அப்போ உனக்கும் தேவனுக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். ஆகையால் அவரை சமாதானமாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முட்டி தேய்க்கணும். ஸ்டாப் இட். நல்ல முடி கொடுத்துருக்கார்ல,
வேணா போட்டுக்கோ, வேண்டான போடணுமோ. அவருக்கு அப்படியே நீ இது கவுட்டனோடனே அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துருவாரோ? I don't know. I think Bible so different. எல்லாத்துக்கும் கர்த்தர் அர்த்தங்களை தருவார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஃபாலோ. அப்புறம் அவரை பிரியப்படுத்துவதற்கு நான் அந்த மலை, இந்த மலை, எந்த மலை, டிங் டிங் டிங். நீ எந்த மலை ஏறியும் அவரு நீ சமாதானம் ஆக போறதே கடைசி வரைக்கும். பாருங்க, முக்தியை தேடி முக்தி தேடி முக்தி தேடி அலைஞ்சு 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 அலைஞ்சு, அப்பா என்ன மன்னியும், இங்கே போனால் மன்னிப்பு கிடைக்குமா, அங்கே புண்ணியம் 7 கோயிலுக்கு கொடுக்குமா, 7.5 கோயிலுக்கு கொடுக்குமா, 10 கோயிலுக்கு கொடுக்குமா, 15 கோயில், நீ எத்தனை கொடுத்தாலும் ஒரு புண்ணியமும் உனக்கு கிடைக்காது. இதெல்லாம் செஞ்சு தப்பிச்சு முடிச்சா ஒருவேளை இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆனால் பைபிள் என்ன திரும்ப சொல்லுது? 19 ஃபினிஷ்டுங்க, கம்ப்ளீட். கொலோசியர் 2:9 கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராவது பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். ஃபினிஷ்ட். ஃபினிஷ்ட்னால பீஸ். பீஸா இருப்பதனால தைரியமாய் அவருக்கு பின்னே நீ முன்னே போனா பின்னே வரேன்னு ஜீவ காலம் எல்லாம் அவரை பின்பற்றுகிற ராஜாவினுடைய கம்பீரமோ கர்ஜிக்கும் சிங்கத்தின் சமானம். ஆனா அவருடைய தயவோ புல்லின் பெய்யும் பனியை போல் இருக்கிறது. What a lovely God we have. Hallelujah. அன்புன்னு உணர்றவங்க எல்லாம் எழுந்து நிற்கலாம். Thank you Holy Spirit. Hallelujah. கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரேயானால், கையை உயர்த்திட்டீங்களா? இறக்காதீங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். வியாதி உன்னை தடுக்க முடியாது, தரித்திரம் உன்னை தடுக்க முடியாது, பில்லி சூனியம் உன்னை தடுக்க முடியாது, மந்திரவாதிகள் உன்னை தடுக்க முடியாது, மந்திர பெண்கள் உன்னை தடுக்க முடியாது, எந்த கோட்டையும் உன்னை தடுக்க முடியாது, எந்த பலவீனமும் உன்னை தடுக்க முடியாது. கர்த்தர் உன் பட்சத்துல தான் இருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் ஒரு கோட்டையை எழும்பினால் அது உன்னை எதிர்க்க முடியாது. எந்த பிசாசுகள் உன்னை தடுக்க முடியாது, சாத்தான் கோட்டைகள் உன்னை தடுக்க முடியாது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் உன் பட்சத்தில் தான் இருக்கிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.